بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஆரம்ப திருவசனங்களை உங்களுக்கு முன்னால் திலாவத்து செய்தேன். சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய முக்கியத்துவம், சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய சிறப்பம்சங்கள், சூரத்துல் ஃபாத்திஹா பொதிந்திருக்கக்கூடிய உள்வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்கள், இவைகள் அனைத்தையும் விளங்கிக் கொள்வது மிக பொருத்தமானதாக இருக்கும். அவ்வப்பொழுது பல வகுப்புகளினூடாக, பல உபன்யாசங்களினூடாக நாங்கள் இவைகளை படித்திருப்போம். இதை ஒரு வகுப்பாக, ஒரு பாடமாக படித்து சொல்லக்கூடிய விடயங்களை கேட்டு அதனுடன் மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் அதற்கு மேலாலும் கிதாபுகளை, புத்தகங்களை பிரட்டி படித்து விளங்கிக் கொள்வது எங்களுடைய தொழுகைகளை உயிரோட்டமுள்ள தொழுகைகளாக ஆக்கிக் கொள்வதற்கு மிக அடிப்படையான ஒரு காரணமாக இருக்கும். வெறுமனே குர்ஆன் தரப்பட்டது ஓதுவதற்காக வேண்டி மட்டுமல்ல. உண்மையிலேயே குர்ஆனை ஓதுவது ஒரு இபாதத்து, அதில் மாற்று கருத்து கிடையாது. குர்ஆன் காலையிலும் மாலையிலும் ஓதப்பட வேண்டும். திலாவத்துல் குர்ஆன் என்பது குர்ஆன் பேசக்கூடிய ஒரு தனித்தலையங்கம். அது விளங்கி ஓதப்பட வேண்டும், நன்மையை நாடி ஓதப்பட வேண்டும். ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மைகள் கிடைக்கிறது. சுப்ஹானல்லாஹ், இது வேறு எதுக்குமே வாக்களிக்கப்படவில்லை. ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மைகள் கிடைக்கிறது. அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய பேச்சு, அல்லாஹ் எங்களை பார்த்து பேசியதை நாங்கள் பேசுகின்றோம், நாங்கள் வாசிக்கின்றோம், நாங்கள் ஓதுகின்றோம். சுப்ஹானல்லாஹ். எனவே குர்ஆனை ஓதுவது என்பது தனிய ஒரு இபாதத்து, அதில் மாற்று கருத்து யாருக்குமே கிடையாது. குர்ஆனை பற்றி பேசும் பொழுது குர்ஆனுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய 5 வகையான கடமைகள், 5 வகையான கடமைகள். முதலாவது, குர்ஆனை செவிமடுப்பது. அது ஒரு தனி இபாதத்து. فَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنصِتُوا. செவிமடுப்பது மட்டுமல்ல, மௌனமாக இருந்து, காது தாழ்த்தி, அமைதியாக இருந்து நாங்கள் அந்த குர்ஆனை கேட்பதினூடாக லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் ரஹ்மத்து செய்யப்பட்ட மக்களாக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். ஏனென்றால் குர்ஆன் ஓதப்படக்கூடிய சபைகளுக்கு மலக்குமார்கள் இறங்குகிறார்கள், மலக்குமார்கள் வருகிறார்கள் என்பதெல்லாம் நாங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய விடயம். ரெண்டாவது தான் குர்ஆனை ஓதுவது, திலாவத்துல் குர்ஆன். திலாவத்துல் குர்ஆன் என்று சொல்லும் பொழுது அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி. திலாவத்து மட்டுமல்ல, ஹக்க திலாவத்திஹி, ஓதுவனுடைய ஹக்குகளை பேணி எப்படி ஓத வேண்டும், எந்த இடத்தில் அல்லாஹுடைய அருளை வேண்டி ஓத வேண்டும், எந்த இடத்தில் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹுடைய கோபத்தை விட்டும் கார்மானம் தேடி ஓத வேண்டும், எந்த இடத்தில் வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, தஜ்வீதுடைய தர்த்தீலுடைய சட்டதிட்டங்களை பேணி ஓத வேண்டும். சுப்ஹானல்லாஹ். வெறுமனே ஓதுவது மட்டுமல்ல, யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி, வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப், இந்த வேத நூலை நாங்கள் யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கிறோமோ அவர்கள் யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி, அது ஓதப்பட வேண்டிய முறையில் அதனுடைய ஹக்குகளை பேணி
அதனை அவர்கள் ஓதுவார்கள். மூணாவது ஒன்றுதான் குர்ஆனை மனப்பாடமாக்குவது. சுப்ஹானல்லாஹ், ஹிஃப்துல் குர்ஆன், குர்ஆனை மனப்பாடமாக்குவது. பல் ஹுவ ஆயாத்தும் பையினாத்துன் ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம். இந்த இல்மு, அறிவு ஞானம் கொடுக்கப்பட்ட மக்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியவைகள் அவை. சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை கோடிக்கணக்கான சிறார்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை பாதுகாத்து வைத்திருக்கின்றான். பல் ஹுவ ஆயாத்தும் பையினாத் ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் கிதாப், ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம். இல்மு கொடுக்கப்பட்ட, அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவருடைய உள்ளங்களில் அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் பாதுகாப்பாக இருக்கிறது. இதே போலத்தான் குர்ஆனை நாங்கள் ததப்புர் செய்ய வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். குர்ஆனை நாங்கள் படிக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். வெறுமனே வார்த்தைகளை மட்டும் கேட்டு முடித்துக் கொள்ளாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடியபடி அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், நீங்க குர்ஆனை ததப்புர் செய்ய மாட்டீர்களா? கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரக்குன் லியதப்பரு ஆயாத்திஹி. நாங்கள் இது ஒரு பரக்கத்தான, அருள் செய்யப்பட்ட, அருள் நிறைந்த ஒரு குர்ஆன், இதனை நீங்கள் ஆய்வு செய்ய மாட்டீர்களா? ததப்புர் செய்ய மாட்டீர்களா? சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் சொல்லுகிறது, என்னை படியுங்கள், என்னை ததப்புர் செய்யுங்கள். நான் மேலோட்டமாக பேசக்கூடிய வார்த்தைகளை மட்டும் பார்த்து, நன்மைகளை மட்டும் எதிர்பார்த்து இதனை ஓதி முடித்து விட வேண்டாம். நீங்கள் இதனை ததப்புர் செய்ய வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். இதில் சொல்லப்பட்டிருக்கூடிய விடயங்களை வைத்து நீங்கள் இன்னும் படிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். டீச்சிங் அல்ல, லேர்னிங். கற்பித்தலோட மட்டும் நிறுத்திக் கொள்ள வேண்டாம். படிக்கின்றோம், வாசிக்கின்றோம், தேடுகின்றோம், கற்றுக்கொள்கின்றோம். சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு நான் பேசுகின்றேன், நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இதனுடன் மட்டும் நிறுத்திக் கொள்ள வேண்டாம். இது ஒரு டீச்சிங், கற்பித்தல். ஒரு பயான் செய்கிறார் என்றால் ஒரு கற்பித்தல். அவருக்கு தெரிந்ததை அவர் பேசுகின்றார், கீழ் இருக்கக்கூடியவங்க நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. கேட்டுக்கொள்வதுடன் மட்டும் நிறுத்திக் கொள்ள வேண்டாம். கேட்டதை எடுத்து ஆய்வு செய்யுங்கள், படியுங்கள். உங்களுடைய அறிவை நீங்கள் கூட்டிக் கொள்ளுங்கள், உங்களுடைய அறிவை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரக்குன் லியதப்பரு ஆயாத்திஹி. அதனுடைய அத்தாட்சிகளை, அதில் சொல்லப்பட்ட விடயங்களை அப்படியே நம்புவது போல அதை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும், ஆய்வுக்குட்படுத்த வேண்டும், அதை தேட வேண்டும். அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடியவைகள் உண்மையானவைகள், நிச்சயம் அதில் மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், அதனை ததப்புர் செய்யும்படியாக, ஆய்வு செய்யும்படியாக, அதை தேடும்படியாக சொல்லியிருக்கின்றான். ஐந்தாவது தான் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஐந்தாவது கடமை குர்ஆனுடைய அமல், குர்ஆன் படி நடப்பது. அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா. சுப்ஹானல்லாஹ், நல்லவைகளை கேட்டு அல்லாஹுடைய வார்த்தைகள் சொல்லப்படக்கூடிய விடயங்களை செவிமடுத்து ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, அதிலிருந்து நல்லவைகளை அவர்கள் எடுத்து அமல் செய்வார்கள். எனவே குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வெறுமனே ஓதுவது மட்டுமல்ல. ஹிஃப்துல் குர்ஆன், அல் இஸ்திமாஉ இலல் குர்ஆன், குர்ஆன் செவிமடுப்பது, குர்ஆனை திலாவத்து செய்வது, குர்ஆனை பாடமாக்குவது, குர்ஆனை ததப்புர் செய்வது. சுப்ஹானல்லாஹ், அதே போலத்தான் குர்ஆனுடைய அமல். அனைத்துக்கும் மேலாக குர்ஆனுடைய விசுவாசம், அல் ஈமானு பில் குர்ஆன், குர்ஆனை நம்புவது. அல்லாஹுடைய கலாம், லா யஅதீஹில் பாத்தில், இதற்கு முரணாக எந்த கருத்தும் வர முடியாது. எனவே ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்றோம். ஓதினாலும் கூட நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா என்ன சொல்லுகிறது, ஒரு நாளைக்கு 17 தடவைகள் ஓதுகின்றேன், ஓதித்தான் ஆக வேண்டும். லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹியுடைய ஹதீஸ் இது. சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாதவனுக்கு தொழுகை இல்லை. சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவை மனனமாக பாடமாக்கி அது ஓதப்பட வேண்டும். இமாம் அவர்கள் ஓதினால் அதை கேட்கவும் வேண்டும். ஃபைதா குரிஅல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு. அப்ப சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு நாளைக்கு குறைந்த பட்சம் கட்டாயமாக
17 தடவைகள் ஓதப்பட வேண்டும் என்று சொல்லி இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான் என்று சொன்னால் அதில் என்ன இருக்குது? அதில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? அது போதிக்கக்கூடிய போதனைகள் என்ன? அது சொல்லித்தரக்கூடிய ஈமானுடைய பாடங்கள் என்ன? இவைகளை நாங்கள் விளங்கிக் கொள்வது மிக தேவையானது, மிக அவசியமானது, மிக முக்கியமானது என்ற அடிப்படையில் என்பதை கவனத்தில் கொண்டவனாக சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்பதை நாங்கள் ஒரு கணம் பார்ப்போம். எல்லாருக்கும் தெரியும் சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி ஃபலாயில்கள், அதனுடைய சிறப்புகள் ஏராளம் இருக்கிறது. ரியாதுஸ் ஸாலிஹீனை பற்றி பார்க்கலாம், ஹதீஸுடைய கிதாபுகளை பற்றி பார்க்கலாம். ஃபலாயிலு சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய சிறப்பம்சங்கள் என்ன? சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி சிறப்புகள் வந்திருக்கிறது. சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி பகுதியை பற்றி சிறப்புகள் வந்திருக்கிறது. சூரா பக்ராவை பற்றி, சூரா ஆல இம்ரானை பற்றி சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சூரத்துல் முஅவ்விதத்தைன் குல் ஹுவல்லாஹு குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸை பற்றி சிறப்புகள் இருக்கிறது. இப்படியாக சில சூறாக்களை பற்றி குறிப்பிட்டு காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்புகளை சொல்லியிருக்கிறார். சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய 7 ஆயத்துக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். நாங்கள் உங்களுக்கு சபுல் மசானியை தந்திருக்கின்றோம், அது சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொல்லி தஃசீர் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே சுருக்கமாக சொல்ல போனால் எங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா என்பது ஒரு மிக முக்கியமான சூறா, குர்ஆனுடைய ஆரம்ப சூறா. அதனால தான் ஃபாத்திஹா ஆரம்பிக்கக்கூடியது, ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சூறா. குர்ஆன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு. அதனால் அதற்கு ஃபாத்திஹா என்ற பெயரும் திருநாமமும் சூட்டப்பட்டிருக்கிறது. எனவே சூரத்துல் ஃபாத்திஹாவை பொறுத்தவரையில் அதனுடைய பல கோணங்களில் அதை பற்றி பேச முடியும், பல கோணங்களில் அதை பற்றி கதைக்க முடியும். அதனுடைய சிறப்பம்சங்கள் தனியாக பேசப்பட வேண்டும், அதனுடைய கருத்து தனியாக பேசப்பட வேண்டும். அது ததப்புர் செய்யப்பட்டு அதனுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் சொல்லக்கூடிய விடயங்களை உங்களுடைய வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு அதை பேசப்பட முடியும். இப்படியாக அது பல கோணங்களில் பேசப்படுவதற்கு பொருத்தமான, பேசப்பட வேண்டிய ஒரு சூரா என்பதை முதலாவது நாங்கள் கவனத்தில் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லி ஆரம்பித்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்ல வேண்டும்? சொல்லிக்கொண்டே இருக்கலாம், சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு கட்டத்திலும் சொல்லுகின்றோம். சுபஹ்கள் எழும்பினதுமே சொல்லுகின்றோம் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானி. வெளிவாசலுக்கு போயிட்டு வந்தோம், டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்தோம், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி, அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்ஹப அன்னி அல் அதா வ ஆஃபானி. காலையில் உடுப்புடுத்தோம் பள்ளிக்கு போறதுக்கு, அல்ஹம்துலில்லாஹில்லதி கசானி. தொழுகைக்கு தக்பீர் கட்டினோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்படியாக அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் அவனுக்கே. நான் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நிஅமத்துகளும் அவனுக்கு சொந்தமானது, உனக்கே எல்லா புகழும். இப்படியாக முதலாவது அல்லாஹ்வை புகழுகின்றோம். உலகத்தில் இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு அவகாசத்தை தந்து, சந்தர்ப்பத்தை தந்து, என்னையும் ஒரு தொழுகையாளியாக ஆக்கிவிட்டானே, அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இந்த உணர்வை கொண்டு வருவோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு குழந்தை பாக்கியம் இருக்க இல்லை. ஆரம்ப காலத்தில் முதுமை பருவத்தில் தன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். அதற்கும் சொன்னார்கள் அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹப லி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக். இந்த முதுமை பருவத்தில் எனக்கு 2 குழந்தைகளை, இஸ்மாயில் இஸ்ஹாக் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எனக்கு தந்தானே, அவனுக்கே எல்லா புகழும், அவனுக்கே எல்லா புகழும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே,
ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலிருந்து பிரிக்கப்பட முடியாத ஒரு வார்த்தை தான் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு நல்ல செய்தியை கேட்கும் பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அதில் சொல்லிக்கொண்டே போக முடியும். சுருக்கமாக சொல்ல போனால் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு அருளும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி நன்றி சொல்லப்பட வேண்டியவைகளாக இருந்து கொண்டே இருக்கிறது. குழந்தைகளை பார்த்தும் அல்ஹம்துலில்லாஹ், பெற்றோரை பார்த்தும் அல்ஹம்துலில்லாஹ், இப்படியாக பேசிக்கொண்டே போக முடியும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். இதை சொல்லிவிட்டு சொல்லுகின்றோம். இரண்டாவதாக யா இபாதி, இரண்டாவதாக சொல்லுகின்றோம் ரப்பில் ஆலமீன். அகிலத்தாரை படைத்து பராமரித்து போஷித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ், அவனுக்கே புகழ் அனைத்தும், அவனுக்கே புகழ் அனைத்தும். என்ன சொல்லுகிறோம் என்றால், இமாம் ஆலூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்லுகின்றான்? புகழப்படுவதற்கும் போற்றப்படுவதற்கும் தகுதியானவன் நான் மட்டும்தான். ஏனென்றால் உன்னுடைய ஒன்றுமே உன்னுடையதல்ல, நீ அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எதுவுமே உன்னுடையதல்ல, உன்னுடைய எந்த ஒரு திறமையும் உனக்கு சொந்தமானதல்ல, அனைத்துமே எனக்கு சொந்தமானது, அனைத்துக்குமே நான் சொந்தக்காரன், நீ ஒன்றுமே கிடையாது, உனக்கு தற்காலிகமாக தந்திருக்கின்றேன், நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் உன்னுடையது என்று சொல்லி, உன்னுடையதல்ல, இது என்னுடையது. அதனால புகழப்படுவதற்கு தகுதியானவன் நான், போற்றப்பட தகுதியானவன் நான். அதனால சொல்லு, நீ சொல்லு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லு. இமாம் ஆலூசி சொல்கிறார்கள், இன் குந்தும் தஹ்மதூன வ தஅலமூன லிகமாலி ذாத்தியி வஸ்ஸிஃபாத்தியி ஃபஹ்மிதூனி. அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் என்னுடைய பரிபூர்ணத்துவமான ஜாத், பரிபூர்ணத்துவமான சிஃபாத்துகள், தன்மைகள், இவைகளுக்காக வேண்டி நீங்கள் ஒருவரை வணங்கி, ஒருவரை போற்றி, ஒருவரை கண்ணியப்படுத்தி சங்கைப்படுத்துவதாக இருந்தால் ஃபஇன்னி அனல்லாஹ், நான் தான் அவன், நான் தான் அல்லாஹ், நான் தான் அதற்கு தகுதியானவன் என்று சொல்லி அல்லாஹ்வை நாங்கள் முதலாவது புகழுகின்றோம். அல்லாஹுடைய முதலாவது சிஃபாத்து நாங்கள் சொன்னோம், முதலாவது தன்மை சொன்னோம். அவனுக்கு இருக்கிற முதலாவது குவாலிஃபிகேஷன் ரப்புல் ஆலமீன், அகிலத்தாருடைய ரப்பு. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துக்கும் அவன் தான் ரப்பு. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தினுடைய ரிமோட் கண்ட்ரோலும் அவன் கையில் தான் இருக்கிறது. அலா லஹுல் ஹல்கு வல் அம்ரு, படைத்தவனும் அவன்தான், படைத்ததுக்கு பிறகு கட்டளையிட்டு அவைகளை நிர்வகிப்பவனும் அவன்தான். படைத்தவனும் அவன்தான், ரூஹு கொடுத்தவனும் அவன்தான். குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, அலா லஹுல் ஹல்கு வல் அம்ர் இங்க சொல்லுகின்றோம், அங்க சொல்லுகின்றோம். ரூஹ்ண்டா என்ன? குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மக்கள் உங்களிடத்தில் ரூஹ்ண்டா என்னன்னு கேட்குறாங்க. எஸ் அலூனக அனிர் ரூஹ், ரூஹை பற்றி கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்க, குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. ரூஹ் என்று சொல்றது ஒன்றுமில்லப்பா, அது அல்லாஹுடைய கட்டளை. எது வரைக்கும் இந்த வாய் பேச வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அது வரைக்கும் வாய் பேசும். எது வரைக்கும் காது கேட்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அது வரைக்கும் காது கேட்கும். எது வரைக்கும் இந்த இருக்கக்கூடிய பணம் எனக்கு உதவி செய்ய வேண்டும், எனக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அது வரைக்கும் அது எனக்கு உதவியாக இருக்கும். உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்தும், அதில் இருக்கக்கூடிய ரூஹ் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ரூஹ் என்றால் என்ன? அது அல்லாஹ்வுடைய கட்டளை. எது வரைக்கும் இது ஃபங்க்ஷன் ஆக வேண்டும், எது வரைக்கும் இது இயங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அது வரைக்கும் அது இயங்கும். சுப்ஹானல்லாஹ். எனவே ரப்புல் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி, அல்லாஹுக்கு எல்லா புகழும். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன்தான் அகிலத்தாருடைய ரப்பு, ரப்பில் ஆலமீன். அகிலத்தாரை பராமரித்து போதித்து பாதுகாத்து, சுப்ஹானல்லாஹ், அவன்
அவர்களை தர்பியா செய்யக்கூடியவன், அவன் பராமரிக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவனுக்கே எல்லா புகழும் என்று சொல்லி அல்லாஹுவை நாங்கள் புகழுகின்றோம். ஏன் காரணம் என்றா, وَإِنْ كَانَ لِلْإِحْسَانِ وَالتَّرْبِيَّةِ وَالْإِنْعَامِ فَإِنِّي أَنَا رَبُّ الْعَالَمِينَ. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை வகையான உபகாரங்கள், அத்துணை வகையான தர்பியா, நேச்சரிங், பராமரிப்புகள் அனைத்துக்குமே அல்லாஹ் ஒருவன் சொந்தம். அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் அவைகள் சொந்தம். எனவே அவன் ரப்புல் ஆலமீன், அவன்தான் ரப்பாக இருக்கிறான், அவன்தான் அதற்குரிய உடையவனாக இருக்கிறான். அர் ரஹ்மான் அர் ரஹீம் இன்னும் ஒரு சிஃபாத். உலகத்தில் நல்லோர்கள், கெட்டோர்கள், பாவிகள், நல்லடியார்கள் அனைவருக்கும் உதவி செய்யக்கூடியவன், அனைவரும் மீது கருணை காட்டக்கூடியவன். நல்லவனையும் அணைத்துக் கொள்வான், கெட்டவனையும் அணைத்துக் கொள்வான், அவர்களுக்கும் தின்ன கொடுப்பான், இவர்களுக்கும் தின்ன கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் நல்லவர்கள், கெட்டவர்கள், இந்த உலக வாழ்க்கையில் பராமரிப்புக்கு வித்தியாசம் இல்லாமல் அனைவரையும் பராமரித்துக் கொண்டிருக்கின்றான். ரஹீம் ஆகிரத்தில், மறுமையில், மறுவுலக வாழ்க்கையில் அவனை நம்பி விசுவாசம் கொண்டு வாழ்ந்தவர்களை வித்தியாசமாக பராமரிக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அல்லாஹுவை புகழுகின்றேன் என்று சொல்லி இரண்டாவது மூன்றாவது தன்மை சிஃபாத்துகளாக அல்லாஹுவை புகழுகின்றோம். உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், ஆரம்பத்தில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னது உலகத்தில் அல்லாஹ் தந்தவைகள் அனைத்தையும் நினைத்து அல்லாஹ்வுக்கு நாங்கள் தஹ்மீது செய்தோம், அல்லாஹுவை புகழ்ந்தோம். அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்றது நிகழ்காலம். இப்போ எவைகளையெல்லாம் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனோ, பாவித்துக் கொண்டிருக்கிறேனோ, அருக்கொடைகளாக என்னிடத்தில் இருக்கிறதோ, இவைகள் அனைத்தும் அந்த அர் ரஹ்மான் இர் ரஹீம், அந்த அகிலத்தாரை படைத்து பராமரித்த ரப்புல் ஆலமீனுடைய கருணையின் காரணமாக, ரஹ்மத்தின் காரணமாக, அவனுடைய மேசையின் காரணமாகத்தான் இவைகள் அனைத்தும் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி நிகழ்காலத்தை ஞாபகப்படுத்துகின்றோம். அதற்கு மேலே சொல்லுகின்றோம், பயமாக இருக்குது, அல்லாஹ் தந்திருக்கின்றான், அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன், பாவித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் இவைகளுக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது, இவைகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். இவைகளை எப்படி சம்பாதித்துக் கொண்டாய், இவைகளை எப்படி செலவழித்தாய், வீண்வரையம் எப்படி இருந்தது, கஞ்சத்தனம் எப்படி இருந்தது, குடும்பத்துக்கு எப்படி செலவழித்தாய். மாலிகி யௌமித்தீன், நாளை கியாமத்துடைய நாளையில் அவன்தான் அந்த நாளுடைய அதிபதியாக இருப்பான். அவன் விசாரிப்பான், கேள்வி கணக்கு கேட்பான். சுப்ஹானல்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஆரம்பத்திலேயே இறந்த காலத்தையும் அல்லாஹ் ஞாபகப்படுத்தி, நிகழ்காலத்தையும் ஞாபகப்படுத்தி, எதிர்காலத்தையும் அல்லாஹ் ஞாபகப்படுத்தி விட்டான். மாலிகி யௌமித்தீன், அந்த கியாமத்துடைய நாளையில் நலவுகளும் பெடுதிகளும் செய்துவிட்டு வந்த மக்களுக்கு அன்றைக்கு நாள் தான் நிறைவேற்றப்படும், அவர்கள் செய்தவைகளுக்கான கூலிகள் கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட அந்த நாளில் அதிபதியாக இருப்பவன் அல்லாஹ். அன்றைக்கு கேள்வி கணக்கு கேட்பான், அன்றைக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கும். இந்த மூணு விடயத்தையும் அல்லாஹ்விடத்தில் சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் ஒரு விடயத்தை கேட்கின்றோம். இப்பொழுது அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டோம். இப்பொழுது ஒரு விஷயத்தில் நாங்கள் சத்திய பிரமாணம் செய்கின்றோம். சத்திய பிரமாணம் செய்கின்றோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், உன்னை வணங்குகிறோம் என்று சொல்லல, உன்னையே வணங்குகின்றோம். உங்களுக்கு தெரியும், உலமாக்களுக்கு இந்த இடத்துல மஃஊல் முகத்தம், மஃஊல் அல்லாஹ் முற்படுத்தி விட்டான். உன்னையே வணங்குகின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், குர்ஆனுடைய சார அம்சம், முழு குர்ஆனுடைய 6666 ஆயத்தினுடைய சார அம்சம் இது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உன்னையே வணங்குகின்றேன், உன்னிடம் மட்டுமே உதவி தேடுகின்றேன். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். உலகத்தில் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக.
இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகின்றேன், வேறு யாரையும் வணங்கி வழிபட மாட்டேன். உலகத்தில் வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன் நீ மட்டும்தான். லா இலாஹ இல்லல்லாஹ். தொழுகையிலும் சொல்லுகின்றோம் இய்யாக நஅபுது, உன்னை வணங்கி வழிபடுவதற்காக வேண்டி மட்டும்தான் எங்களை படைத்திருக்கிறாய். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகின்றோம். இதை சொல்லிவிட்டு சொல்லுகின்றோம், உன்னை நாங்கள் எப்படி வணங்கி வழிபடுகின்றோமோ அதே போல உன்னிடத்தில் மட்டும் உதவி தேடுகின்றோம். நீதான் உதவி செய்யக்கூடியவன். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எனக்கு என்னால் உதவி செய்து கொள்ள முடியாது. எனக்கு உதவி செய்து கொள்ள முடியாவிட்டால் நான் எப்படி பிறருக்கு உதவி செய்ய முடியும்? உதவி உன்னை கொண்டு மட்டும்தான் நடக்கும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உன்னிடத்தில் மட்டும் உதவி தேடுகின்றோம், உன்னிடத்தில் மட்டும் உதவி தேடுகின்றோம், வேறு யாரிடத்திலையும் நாங்கள் உதவி தேட மாட்டோம். இதுதான் அடிப்படை. இதுதான் அடிப்படை. முதலாவது சொன்னோம், அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்-ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன். இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய புகழ். அதற்கு பிறகு சொன்னோம், நான் யார், என்னுடைய நிலைப்பாடு என்ன? என்னுடைய நிலைப்பாடு என்ன? என்னுடைய நிலைப்பாடு ரெண்டு விடயம்தான். உன்னைத்தான் வணங்குவேன், உன்னிடத்தில் தான் உதவி தேடுவேன். எனக்கு வேறொத்தரும் இல்லை, நான் யாரையும் நம்பி இல்லை, உன்னை மட்டும் நம்பி இருக்கின்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்புக்கு முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நெருப்புக்கும் அவர்களுக்கும் இடையில எந்த திரையும் கிடையாது. சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து உதவி கேட்டார்கள், உதவி ஏதும் வேணுமா என்று சொல்லி. உதவி வேண்டாம், உங்களுடைய உதவியை நான் நாடி எதிர்பார்த்து நிற்கவில்லை, உதவி எதிர்பார்த்து நிற்கிறேன் அல்லாஹ்விடத்தில். உதவி எதிர்பார்த்து நிற்கிறேன் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. ஒவ்வொரு தொழுகையிலையும் டிக்ளைர் பண்ணுகின்றோம், ஒவ்வொரு தொழுகையிலையும் பிரகடனப்படுத்துகின்றோம், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகின்றேன், யாருக்கு முன்னாலேயும் தலை குனிய மாட்டேன், யாருக்கு முன்னாலேயும் அடிபணிய மாட்டேன், அனைவரையும் கண்ணியப்படுத்துவேன், அனைவரையும் மரியாதையுடன் நடத்தாட்டுவேன், அனைவரையும் கருணை கண்கொண்டு பார்ப்பேன். ஆனால் வணக்கம் வழிபாடு என்பது உனக்கு மட்டும். அதைத்தான் ஊண்டி சொல்லுகின்றோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். வாழ்க்கையில் உதவி வேணும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உதவி வேணும். உதவி இல்லாமல் வாழ முடியாது, உதவி இல்லாமல் வாழ முடியாது. உதவி வேண்டும். ஆனால் அந்த உதவி யாரிடத்தில் பெற வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் உதவியை தேடுகின்றேன். எனக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ், எனக்கு நீ உதவி செய். என்னுடைய ரிஸ்க்குக்கும் எனக்கும் இடையில் உன்னை தவிர வேறொத்தரை மூணாவது நபராக ஆக்கி விடாதே. அல்லாஹும்ம லா தஜ்அல் பைனி வ பைன அர்ஸாகி அஹதன் சிவாக யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றோம், யா அல்லாஹ் உன்னிடத்தில் உதவி தேடுகின்றேன், எனக்கு நீ உதவி செய். சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய அடிப்படை இதுதான். இதைத்தான் குர்ஆனுடைய அடிப்படை என்று சொல்லி உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். முழு குர்ஆனுடைய சாராம்சமும் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். ரெண்டு விடயம் நடந்து விட்டது. ஒன்று, அல்லாஹ்வை புகழ்ந்து அவனுடைய அருட்கொடைகளுக்கு, அவனுடைய அருட்கொடைகளை பாவித்துக் கொண்டிருக்கின்றோம், நாளை கியாமத்தில் அவைகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதை முதலாவது அங்கீகரித்ததற்கு பிறகு டிக்ளரேஷன், நாங்கள் பிரகடனப்படுத்தினோம், நான் யாரு, உன்னைத்தான் வணங்கி வழிபடக்கூடியவன், உன்னிடத்தில் தான் உதவி தேடுகின்றேன் என்று சொல்லி இரண்டாவதாக அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரகடனத்தை நாங்கள் வெளிப்படுத்தி விட்டோம். வரக்கூடிய வாரம் இன்ஷா அல்லாஹ்
இதனுடைய அடுத்த பகுதியை படிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னையும் உங்களையும் அவனை மட்டும் வணங்கி வழிபட்ட கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. அவனிடத்தில் உதவி கேட்ட கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.